மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக அவர் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டார். ஆமீன் சொல்லுங்க. இப்போ நமக்கு ஒரு கமாண்டை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நீங்கள்லாம் உங்கள் சிலுவை என்ன செய்யுங்க, சுமந்து கொண்டு என் பின்னாடி என்ன செய்யுங்க, வாங்க. அது அப்படி சொல்லாமல் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டார். சான்ஸ் அல்லது சாய்ஸ் அப்படி சொல்லலாம். இது ஆமென். இது விரும்பினால் மட்டும்தான். அப்போ எப்பொழுதுமே ஆண்டவரை பின்பற்றி அவருடைய அடிச்சுவட்டில் நடக்க, அவர் நமக்கு தந்திருக்கிற சிலுவையை சுமக்க நமக்கு முன்பாக எப்பொழுதும் சாய்ஸஸ் இருக்கு. தேர்வு செய்யும் ஒன்று நமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. 7 விதமான தேர்வுகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை குறித்து தான் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். திஸ் ஆர் தட், இது அல்லது அது, ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், தேர்வு செய்தே ஆகணும். அப்படி நாம் தேர்வு செய்ய வேண்டிய 7 காரியங்கள் இந்த வேதாகமத்தில், இந்த கல்வாரி இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு நபர்கள், ஆண்டவர் இயேசுவோடு தொடர்பு படுத்தப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்விலிருந்து இந்த சாய்ஸஸை நம்ம பார்த்து அதில் நாம் எதை தேர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கெத்செமனே கார்டனில் அந்த நாளில் இருந்து கொல்கதா போகிற வரைக்கும் தான் இந்த சாய்ஸஸை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். சரியா? கெத்செமனே கார்டன்லேருந்து கொல்கதா வரைக்கும் போகிற அந்த சம்பவத்தில் தான் இந்த 7 சாய்ஸஸ் இருக்குது. அந்த முதல் தேர்வு செய்ய வேண்டியதை யார்கிட்டருந்து பார்க்க போகிறோன்னா, ஏசப்பாட்ட இருந்தும் அவருடைய சீசர்கள்ட்ட இருந்தும். இப்போ ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவமலைக்கு அருகில் இருக்கிற கெத்செமனே கார்டனுக்கு வந்துட்டாங்க. 8 பேரை ஆண்டவர் சொல்கிறார் இங்கே உட்கார்ந்துருங்கன்றாரு. 3 பேரை பார்த்து சொல்கிறார் விழித்திருங்கன்றாரு. அவர் சற்று அப்புறம் போய் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறார். ஓகே. ஆனால் திரும்பி வந்து பார்த்தா இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஜெபமா தூக்கமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அல்லேலூயா. இது ரொம்ப குரூஷியல் டைம், ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு நேரம். இது வழக்கமான நாள் அல்ல. இயேசு கிறிஸ்து இன்னும் சில மணித்துளிகளில் அவர் சத்துருக்கள் கையில் தன்னை என்ன செய்ய போகிறார், ஒப்பு கொடுக்க போகிறார். அவங்களோட நேரடியாக இப்படி இயேசு பேசுகிறார். பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. என்னைக்கு இவர்களை கர்த்தர் அழைத்தாரோ அன்னையிலேருந்து இவருடைய கமாண்டை தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. அக்கறைக்கு போவோம் வாங்கன்னா வந்துடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் முன்னாடி போங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, முன்னாடி போவாங்க. அந்த கழுதையை அவுத்துட்டு வான்னு 2 பேர் அனுப்பிவிட்டு அவங்க 2 பேர் என்ன செய்வாங்க, போவாங்க. அந்த மேல் வீட்டில் நமக்கான அந்த ராப்போஜனத்துக்கு ஆயத்தம் பண்ண பீட்டர், ஜான், நீங்கள் 2 பேர் போங்க, ஒரு தண்ணி கூட பிடிச்சிட்டு ஒருத்தன் வருவான், அவன் பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போவாங்க. இப்படி எப்போ பார்த்தாலும் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் யார், சீசர்கள். இப்போ இயேசு என்ன சொல்கிறார், விழித்திருங்கன்றார். அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டா, உட்கார்ந்துருன்னு ஒரு குரூப்பை சொல்லிட்டு போயிருக்கிறாரு, ஒரு குரூப்பை விழித்திருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அத்தனை என்ன செஞ்சிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு அவர் மன்றாடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். போராடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். கல்வாரிக்கு தன்னை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். இது ஒரு மிகவும் முக்கியமான காலம், ஒரு அவசரமான ஒரு நேரம். இது நம்ம நிர்விசாரமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல. அல்லேலூயா. அப்படி நம்ம கண்டும் காணாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற அர்த்தம் புரியுது? இந்த நேரம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேல்யூ கொடுக்க வேண்டிய நேரம். ஆமென் சொல்லுங்க. இது ப்ரேயரா ஸ்லீப்பிங்கா அதை மட்டும் பார்க்காதீங்க. காட்ஸ் வேர்ட் அப்படின்னு வந்துட்டுனா அதுக்கு வேல்யூ கொடுக்குற ஒரு காலம். கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒன்று வந்துட்டுனா அதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் சும்மா ஒருத்தனை உட்கார்ந்துருன்னு சொல்ல மாட்டார், ஒருத்தனை விழித்திருன்னு நினச்சிக்க மாட்டார்.
ஏன்னா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னோட கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், இன்னைக்கு என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? இடரல் அடைவீர்கள். என்னை விட்டுட்டு ஓடிடுவீங்கப்பா பீட்டர். மோர் தென் தட், நீ என்ன செய்ய போற? என்ன மறுதளிக்க போறப்பா. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோதனையெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஜெபமா தூக்கமான்னு வரும்போது சீசர்கள் தேர்வு செய்தது தூக்கம், இயேசு தேர்வு செய்தது ஜெபம். இயேசு ஜெயிச்சிட்டாரு, சீசர்கள் விழுந்து அதுக்கப்புறம் எழுந்திரிச்சாங்க. அல்லேலூயா. இயேசு மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிக்கணுமா, அல்லது விழுந்து முடிஞ்சால் எழுந்திரிச்சு பார்ப்போம், இல்லாட்டி யாரையாவது ஹெல்ப்பை கூப்பிடும், அல்லது அப்படியே கிடப்போம் அப்படின்னு நினைக்க போகிறோமா? சாய்ஸ் அப்படின்னு வந்துட்டு அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத லிசன் பண்ணுங்க, அதற்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ 2வது நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் ஜீசஸ். இப்போ ஏசப்பா போய் ஜோம் பண்ணுறாங்க. எப்படி ஜோம் பண்ணுறாங்க? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அப்போ இங்கே மனுஷ சித்தமா தேவ சித்தமா? காட்ஸ் வில் ஆர் யுவர் ஓன் வில்? தேவ சித்தம் செய்ய போகிறோமா, அல்லது நாம் விரும்புகிற காரியத்தை நம்முடைய சுய சித்தத்தின்படி செய்ய போகிறோமா? இது 2 இருக்கும். சாய்ஸ் நம்மள்கிட்ட தான். இதை தேர்வு செய்கிறது நம்ம தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த நேரத்தில் பிதாவின் சித்தம் செய்கிறதை அவர் தேர்வு செய்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்கிறது தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொன்னவர், பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சொன்னவர், கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தையே அவர் நிறைவேற்றி முடித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து அவர் தப்பி போனோம் அப்படின்னா எப்படின்னாலும் என்ன செஞ்சுருக்கலாம்? தப்பி போகலாம். ஏன்னா அவர் தேவன். ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிடும்? ரட்சிப்பு வந்துடும். தூதனுங்க வா, எனக்கு பேர் நீ சிலுவைக்கு போ அப்படின்னா அவன் போய் தான் என்ன செய்யணும்? ஆகணும். ஆனால் பாருங்கள், இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக அத்தனை நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் சகித்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உயிரைத்தான் கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய அனாதி தீர்மானம். திருவுள சித்தமானால் ஐ ஆம் ரெடி டு டூ யுவர் வில். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் ஆயத்தம் சொல்லி இயேசு பிதாவின் சித்தத்தை தேர்வு செய்தார். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாமும் நமக்கு முன்பாக இப்படி 2 வில் இருக்கும், 2 சித்தம் இருக்கும். ஒன்று நாமே தேர்வு செய்கிறது, இன்னொன்று கர்த்தர் தேர்வு செய்து கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்படி எல்லாத்துலேயும் எதை தான் பார்க்கணும்? படிப்புலையும் தேவ சித்தம் தான் பார்க்கணும். ஆமாம். இப்போ 10th முடிச்சுட்டா அதுக்கப்புறம் +1 ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணணும். என்ன குரூப்பை செலக்ட் பண்ண? எனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணலாமா? நோ. வாட் இஸ் காட்ஸ் வில்? அதுதான் நமக்கு தேவை. +2 முடிச்சோன்னு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும். எந்த காலேஜில்னாலும் சேர்ந்துடலாமா? இல்லை. அல்லேலூயா. எங்கே சேரணும்? ஏன்னா காட்ஸ் கைடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு எப்பவும் இருக்கு. தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நீங்கள் உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? என்ன தீர்மானம் பண்ணணும்? எப்படி உங்களுடைய எதிர்காலம் இருக்கணும்? அதை குறித்ததான். ஆனால் எத்தனை காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. தவறான தேர்வுகளை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்து நீங்கள் பயந்து போக வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்ய நான் ரெடின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தால், அந்த சாய்ஸை நீங்கள் தேர்வு செய்தால், நேர்வழியாய் நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சரியான பாதையில் உங்களை கொண்டு செல்லுகிறவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். வெற்றிகரமாய் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். சிலுவைக்கு போகும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தது அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நாம் ஜெயிச்சிட்டோன்னு மாதிரி இருந்தது. அல்லேலூயா. நம்ம நினச்சது நடந்துட்டேன்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் அதுதான் தேவ சித்தம். அதன் மூலமாக தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்க ஒரே நாமமாக இயேசுவின் நாமம் இன்றைக்கும் அறியப்படுகிறது. பூமியிலே மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் பிதாவின் சித்தத்தை அவர் தேர்வு செய்தது தான். அல்லேலூயா.
இப்படி எப்படி அவர் உயரத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, உன்னதத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஹையாக இருக்கிறார் பார்த்தீங்களா. இதை மாதிரி காட்ஸ் வில்லை யாரெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களோ நீங்களும் சூப்பராக இருப்பீங்க. நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவ சித்தத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களை மாதிரி பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் யாருமே இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் பாடுகள் உபத்திரம் நிந்தனை வர்ற மாதிரி வந்தோன்னு வச்சுருந்தா கேள்வி கேட்குற மாதிரி தேவ சித்தம் சொன்னியே, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம், அப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் அல்டிமேட்டாக அந்த டார்கெட்னு வரும்போது, அந்த முடிவுன்னு வரும்போது, ரிசல்ட்னு வரும்போது ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ சாய்ஸ் உங்களுடைய. தேவ சித்தமா உங்கள் சித்தமா. மூணாவது பேதுரு. இயேசு நான் தான் போய் வாலண்டியராக ஒப்பு கொடுக்குறாரு. அவரை டக்குன்னு வந்து கையெல்லாம் என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. இவன் பாருங்க, ஏற்கனவே பட்டயம் இருக்கான்னு ஆண்டவர் கேட்டால் 2 இருக்குது போதுமானவன் அவன். அப்போ இதுக்கு தான் கேட்டிருக்காரு போல. டபான்னு எடுத்தான் பாருங்க, போட்டான் கழுத்துக்கு. அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவன் விலகிட்டான்னு நினைக்கிறேன். அது வலது காதை என்ன செஞ்சுட்டு சீவிட்டு போயிட்டு. பிறகு ஏசுநாதர் அங்கே எப்பா பட்டயத்தை உரையில் போடுப்பா, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் தான் சாவான்னு சொல்லி அந்த கீழே விழுந்த காதை எடுத்து அவனுக்கு ஒட்டி வச்சு ஒரு அற்புதம் செய்கிறாரு. பேதுரு மேலே எஃப்ஐஆர் போடப்படுறதுலேருந்து அவனை காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. அவன் மேலே ஒரு வன்முறை கேஸ் என்ன செய்யாமல் போச்சு, வராமல் போச்சு. ஏசுநாதருக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணி போகாத அளவுக்கு ஆண்டவர் அவனை காப்பாற்றிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு முன்பாக இருப்பது, நாம் கையாளுவது ஆவிக்குரிய முறைமைகளா உலகத்திற்கு அடுத்த முறைகளா? ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ஸ் ஆர் வேர்ல்ட்லி மெத்தட்? ஆமென். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ரெண்டுமே இருக்கும். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக டீல் பண்ணுறீங்களா, மாம்சத்திற்குரியவர்களாய் டீல் பண்ணுறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த வேலைக்கு தான் நானே வந்திருக்கேன், என்னை நீ காப்பாற்றணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் என் பிதாவினிடத்தில் வேண்டினால் 12 லேகியோன் அவர் அனுப்பிடுவார்ன்றார். ஒரு லேகியோன்னா 6000 பேர் கொண்ட கூட்டம். அல்லேலூயா. அப்போ 12னா 72,000 பேர் எனக்காக வந்துடுவான்பா. இந்த கார்டனே தாங்காது, நீ எனக்காகலாம் ஒன்று என்ன செய்ய வேண்டாம், வாழை தூக்க வேண்டாம், உள்ளே போடுன்ட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் நிதானத்தை இழக்கவும் மாம்சத்தின்படி செயல்படவும் நமக்கு முன்பாக சில காரியங்கள் எப்பவுமே என்ன செய்யும் இருக்கும். அப்போ நம்ம எதை தேர்வு செய்கிறோம்? ஆவிக்குரியவர்களாய் செயல்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா, அல்லது இந்த உலகத்திற்குரியவர்களாய் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கொஞ்சம் கூட நம்ம என்ன இழந்துடக்கூடாது, நிதானத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தான் அப்படின்னு சொல்லி இயேசு தாமாகவே தன்னை முன் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. இதில் யூதாஸ் வேகமாக வந்து அவர் அடிச்சிடறாரு, ரபின்னு கிஸ் பண்ணுறாரு. பள்ளீர்னு என்ன செஞ்சுருக்கணும், நான் தான் என்னை ஒப்பு கொடுக்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீ என்ன புதுசாக வந்துட்டுருக்க, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கணும். நம்ம அப்படி தானே செய்வோம். என்னையை காட்டி கொடுக்குறதுக்கு இந்த கூட்டத்தோடைய வந்திருக்க அப்படின்னு ஒரே பஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் நம்மால் பாருங்கள், அவனை கிஸ் பண்ண விட்டுட்டு மெதுவாக அவன் காதில் விஸ்பர் பண்ணுறாரு, ஸ்நேகிதனே முத்தத்தினால என்னையை காட்டி கொடுக்குற, நான் தான் வாலண்டியராக என்னையை சப்மிட் பண்ணிட்டேனப்பா. நீ அவெல்லாம் ஓடி போகும்போது அவனோட ஒருத்தனை ஓடி போயிருந்தா நீ இந்த கொலைபாதகத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டேன், ஆளாக இருக்க மாட்டிய, எஸ்கேப் ஆகிருப்பிய. ஏன்னா நான் இப்படி சிலுவைக்கு போகிறது தான் பிதாவின் சித்தம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீ வந்து உன் மேலே இந்த ரத்த புள்ளியை வாங்கணும்னு அவசியமே இல்லையே. அல்லேலூயா. நிதானத்தை இழந்துட்டான் பார்த்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய முறையை நம்ம கையாளுறோமா, அல்லது இந்த உலகத்திற்கு அடுத்த முறைகளை நாம் கையாளுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது பேதுருட்டிருந்து நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது பிலாத்து. பிலாத்து தான் தேசாதிபதி. அவருக்கு முன்பாக விசாரணைக்கு ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். அவன் பார்த்தான், எப்பா இதெல்லாம் உங்கள் ரிலீஜியஸ் மேட்டராக இருக்குப்பா, அதனால் நீங்களே டீல் பண்ணுங்கன்றான். அவன் அதெல்லாம் முடியாது, நாங்கள் மரண தண்டனை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டான். அல்லேலூயா. இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏசுநாதர்கிட்ட அவன் பேசுகிறான், நீர் யூதருக்கு ராஜாவா அப்படின்னா, ஆம் நீர் சொல்லுகிறபடி நான் ராஜான்ட்டார். இவனுக்கு பயமாகி போச்சு, என்னடா இது நம்மள்ட்ட இப்படிலாம் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான். இப்போ திடீர்னு ஒரு துண்டுச்சீட்டு வருது அவங்க மனைவிட்ட இருந்து. அல்லேலூயா. ஐயா அந்த நீதிமான தயவுசெய்து என்ன செஞ்சிருங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க.
ஏன்னா அந்த மனிதன் நிமித்தம் நான் ராத்திரி சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் அப்படின்னா நம்ம அவரை ஒரு நோட்டு கொடுத்துட்றாங்க. இவன் அப்படியே பார்க்குறான், என்னடா இது பெரிய சோதனையாக இருக்குது. அவனுங்கள்ட்ட நீ பார்த்துக்கோன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கான். இவன் கலிலேயன்னு சொன்னோன்னே ஏரோதுட்டு அனுப்புன்னு நினச்சிக்கிறான். ஏரோதுட்டு அனுப்புனா ஏரோதுட்ட போன வேகத்தில் ஏசு நினச்சிட்டாரு, திரும்பி வந்துட்டார். இது என்னடா நமக்கு வந்த சத்திய சோதனை, இங்கே நம்ம மனைவி வேறு என்ன செஞ்சிருக்கா, ஒரு நோட்டை கொடுத்துருக்குறாள், இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தான். அவன் கையை கழுவிட்டான். எப்பா, இந்த நீதிமானிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவனை சிலுவையில் அறையுன்றாங்க. இவன் பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கிறாங்களே, எதுக்குப்பா சிலுவையில் அறையணும்? உங்களுக்கு இந்த பண்டிகை காலத்தில் ஒருத்தரை ரிலீஸ் பண்ணணும்ல, இவரை நான் ரிலீஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னால் அவன் கத்துறான், பரபாசை ரிலீஸ் பண்ணணும். இது இவனுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருக்குது. இவன் இப்படி இவங்க கேட்பாங்கன்னு நினச்சே பார்க்கல. இப்போ இவன் கேட்டதுனால வேற வழியே இல்லாமல் பரபாசை ரிலீஸ் பண்ணிவிட்டு இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவங்கள்ட்ட என்ன செய்கிறான், ஒப்பு கொடுக்குறான். இப்போ பாருங்கள், தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதில் தவறினவன், அல்லேலூயா, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயமாய் செயல்பட வேண்டிய ஒரு நிலைமையில் இப்போ இவன் கடமையை செய்கிறதா மனுஷனை பிரியப்படுத்துறதான் வரும்போது மனுஷனை பிரியப்படுத்திட்டு போயிட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குன்னு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன செய்யுது இருக்கு, அதை நம்ம செஞ்சு தான் அந்த கடமைகளை நம்ம நிறைவேற்றும் போது இப்படிலாம் சில காரியம் என்ன செய்யும் வரும். அப்போ அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிலருக்கு அது பாதிப்பாக இருக்கும், சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும்ட்டு அவங்கள கூல் பண்ணுறதுக்காக கடமை என்ன செஞ்சிடக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் பாருங்க பிலாத்து. அவனுக்கு நல்ல கான்சைன்ஸ் இருக்குது, ஐயா நம்ம செய்கிறது தப்பு, ஏன்னா இவர் ஒரு நீதிமான், அவனே சொல்கிறான் இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும். அப்போ அவனுக்கு மனசாட்சி தெளிவாக சொல்லுது இவர் தண்டனைக்குரியவர் அல்ல. அல்லேலூயா, அப்படி தானே? அதுக்கப்புறம் பாருங்கள், ரோமன் கவர்மெண்ட் லா படியும் இவர் குற்றவாளி கிடையாது. ஏன்னா தேசத்திற்கு எதிராக இவர் எந்த கலவரமும் பண்ணலை, இவர் மேலே எந்த எஃப்ஐஆரும் கிடையாது, இவர் அக்யூஸ் கிடையாது, இவர் கிரிமினல் கிடையாது, இவர் எந்த ஒரு கலவரத்தையும் உண்டாக்குனார் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட்டே. அப்போ கவர்மெண்ட் ரூல் படி இவர் என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கவே கூடாது. பாருங்கள், மனசாட்சியும் வித்துட்டான், கவர்மெண்ட் ரூலையும் ஓவர்டேக் பண்ணிட்டான். அவன் மனைவிட்டேருந்து ஒரு ஆலோசனை வந்தது பார்த்தீங்களா, அதையும் தட்டி விட்டுட்டான். மனிதர்களை பிரியப்படுத்துவதை தெரிந்து கொண்டான், கடைசியில் வம்பா போனான் பிலாத்து. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு மனசாட்சி என்ன செய்யுது இருக்குது, ஒரு ஒழுங்குன்னு ஒன்று என்ன செய்யுது, நியாயம்னு ஒன்று இருக்குது, சட்டம்னு ஒன்று இருக்குது, இதை தான் செய்யணும்னு ஒரு விதிமுறை என்ன செய்யுது இருக்குது. அது போக நமக்கு சில கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, சில நல்ல அறிவுள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க, பெரியவங்க, முக்கியமானவங்க, போதகர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்க கவுன்சில்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி மனசாட்சி என்ன செஞ்சிடக்கூடாது, வித்துட்டு மனுஷர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரியப்படுத்திடக்கூடாது. கடமையை நிறைவேற்ற விரும்புகிறீர்களா அல்லது மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ், உங்களுடையது தான். அல்லேலூயா. நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமையை நாம் தான் நிறைவேற்றணும். அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நியாயத்திற்காக நம்ம நிற்கலாம், உண்மைக்காக நம்ம நிற்கலாம், நீதிக்காக நம்ம நிற்கலாம், நேர்மையாக இருக்கிறதுக்காக சில பள்ளிகளை கூட என்ன செஞ்சுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா உண்மை என்றைக்கும் உண்மை தான், பொய் என்றைக்கும் பொய் தான். அல்லேலூயா. நியாயம் என்றைக்கும் நியாயம்தான், அநியாயம் என்றைக்கும் அநியாயம்தான். ஒரு நாள் நம்முடைய நீதியெல்லாம் கர்த்தர் பட்ட பகலை போல வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, மனிதர்களை பிரியப்படுத்த உங்கள் கடமை என்ன செஞ்சிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, தவறுக்கு உடன்பட்டுறாதீங்க, பொல்லாங்குக்கு உங்கள் கை என்ன செஞ்சிடாதீங்க, ஒப்பு கொடுத்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது நம்ம கற்றுக்கொள்ள போகிறது, அழுது கொண்டிருக்கிற சகோதரிகள், தாய்மார்கள். இயேசுநாதர் பாரமான சிலுவை என்ன செய்கிறாரு, தூக்கிட்டு அடி, உடம்பெல்லாம் ரத்தம், தலையிலேருந்து கால் வரைக்கும் சதைச்சிட்டாங்க. அந்த பாரமான சிலுவையை தூக்க முடியாமல் என்ன செய்கிறாரு, தூக்கிட்டு போகிறாரு. கீழே விழுந்து எழும்புறாரு, எழும்ப முடியல, அடிக்கிறாங்க. திரும்ப தூக்குறதுக்கு ட்ரை பண்ணி திரும்ப தூக்கிட்டு போகும்போது அதை பார்த்து நெஞ்சில் அடித்து எல்லா அம்மாமாரும் அக்காமாரும் நினைச்சிக்கிறாங்க, ஆண்டவரே உங்களுக்கா இந்த பாடு. அல்லேலூயா. இப்போ இயேசு அப்படியே பார்க்குறார். நமக்குன்னா நம்மளை பார்த்து யாராவது பரிதாபப்பட்டால் எப்படி இருக்கும்,
தேங்க்யூ ஜீசஸ், இப்படி ஒரு நல்ல உள்ளங்களை தந்ததுக்காக நன்றி. என்னையும் நினச்சி பார்த்துருக்காங்களே. செல்ஃப் பிட்டி டேஞ்சர். சுய பரிதாபம் இருக்குது பார்த்தீங்களா, இது கூடவே கூடாது. சிலுவை அவருக்கு நியமிக்கப்பட்ட பாதை. இந்த நிந்தை அவர் சுமந்தே ஆகணும், இந்த பாரம் அவர் சுமந்தே ஆகணும், இந்த கொல்கதா மலைக்கு அவர் ஏறி ஆகணும். அது அவருக்குரிய பாதை. இந்த பாதையில் நான் நடந்து போகும்போது மக்கள் என் மேலே என்ன செய்யணும், பரிதாபப்படணுங்கிறதுக்காக ஆக்ஷன் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. புரியுதா? மக்களிடத்தில் செல்வாக்கை பெறுவதற்கு, நன்மதிப்பை பெறுவதற்கு, அல்லது சுய மதிப்பை பெறுவதற்கு, அல்லது சுய பரிதாபத்தை சம்பாதிப்பதற்கு நாம் செயல்படுகிறோமா, அல்லது நமக்கு நியமித்த பாதையில் இது கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம்னு அதில் கவனமாக நம்ம இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நடத்துகிற பாதை வித்தியாசமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லேயும் வாசப்படி இருக்கிற மாதிரி எல்லா இடங்களையும் ஒவ்வொரு காரியங்கள் என்ன செய்யுது, இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. அதனால ஒரேடி அழுது என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, ஒப்பாரி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அல்லேலூயா. சுய பரிதாபத்தை என்ன செய்யக்கூடாது. அழுகிறது தப்புன்னு சொல்ல தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. மனசில் பாரம் இருந்ததுன்னா அழுது கொட்டி தீர்த்துருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு மனசு வலிக்குது, தாங்க முடியாத ஒரு வேதனை, ரொம்ப மனசில் வருத்தமாக இருக்குது, அப்படி ஓன்னு அழணும்னு தோணுச்சுன்னா கதவை பூட்டி நல்லா சத்தமாக நினைச்சுங்க, அழுதுருங்க, தப்பே இல்லை. சிலர்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், பாத்ரூமுக்குள்ளே போய் தண்ணியை திறந்து விட்டு ஓன்னு அழுதான் பாஸ்டர். எப்படியாவது நீ அழுது உன் பாரத்தை என்ன செஞ்சிரு, இறக்கி வச்சிருப்பான். இறக்கி வச்சிரியா, சந்தோஷம். உனக்கு ஹார்ட் அட்டாக் என்ன செய்யாது, வராது. பிபி என்ன செய்யாது, ஏறாது. நீ நல்லா சுகமாக இருப்பேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிற கருத்து என்னென்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் போகும்போது நம்மளை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படணும்னு நினச்சிக்கூடாது, நினைக்கக்கூடாது. இப்போ நான் பாஸ்டர், சரியா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் இந்த ஊழியத்தை என்ன செய்யணும், செய்யணும். இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை எப்படி எப்படி பயன்படுத்துகிறாரோ அத்தனை நிலைகளில் நான் ஃபுல் எஃபோர்ட் என்ன செய்யணும், கொடுக்கணும். சரியா. இன்றைக்கி நான் அதிகாலை 4:30 மணிக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தவன் இப்போ வரைக்கும் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து அம்மாடி ஆத்தாடி எனக்கு இதுதான் தப்பு. சுய பரிதாபத்தை என்ன செய்யக்கூடாது. இது என் டியூட்டி. எனக்கு இப்போ பலன் இருக்குது, எனக்கு இப்போ அதுக்கு ஏற்ற வயது இருக்குது. ஆண்டவர் இதை எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறார். இதே மாதிரி 60 வயசில் நான் இருப்பேனான்னு எனக்கு என்ன செய்யாது. அப்போ எனக்கு அசோசியேட்ஸ் இருப்பாங்க. நான் கையை காட்டினா ஒருத்தன் அங்கே போவான், இந்த கையை காட்டினா ஒருத்தன் இங்கே போவான். நான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஃபைனல் டச் மட்டும் நினச்சிவேன், கொடுப்பேன், ப்ரேயர் பண்ணி ஆசீர்வதிச்சு பெனடிகேஷன் கொடுத்து நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன். அல்லேலூயா. இப்போ ஓட வேண்டிய காலம், இப்போ வேகமாக இருக்க வேண்டிய காலம், இப்போ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய காலம். இப்போ நான் வந்து உட்காந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா பிரதர், நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 6-7 மணி நேரமாக நின்றுட்டே இருக்கேன். என் காலை பாருங்கள் எப்படி வீங்கி போயிருக்கு, என் உடம்பை பாருங்கள், எனக்கு அங்கே இங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு நான் ஒரு சுய பரிதாபத்தை, ஒரு இமேஜை என்ன செய்யக்கூடாது. உன் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு ஓடி போயிரு. அல்லேலூயா. சுய பரிதாபத்தை சம்பாதிக்கிறது தப்பு, அது டேஞ்சர். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி வீட்டில் உங்கள் வேலையை செஞ்சுட்டு ரொம்ப பில்டப் பண்ணிச்சிக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஓவர் பில்டப் பண்ணிச்சிக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் என்ன செய்யக்கூடாது, செல்ஃப் பிட்டியை சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. என்னை பார்த்தாலே எல்லோரும் பரிதாபப்படணும், என்னை பார்த்தாலே வந்து வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது நம்ம கடமை, இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்மளை நம்பி தான் கர்த்தர் இதை செய்ய சொல்லியிருக்கிறார். அதற்கான பலனை கர்த்தர் தருவார், அதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் தருவார், அதற்கான அனுகூலங்களை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். ஓடுற வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும். அதனால தான் இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறார், அட அம்மாமார்களே, நீங்கள் எனக்காக என்ன செய்ய வேண்டாம், இது நான் கடந்து போக வேண்டிய பாதை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிரை விட்டுட்டு 3ஆவது நாள் நான் உயிரோடு வந்துட்டு என் வேலையை முடிச்சு நான் என்ன செஞ்சிருவேன், போயிட்டே இருப்பேன். நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்கள். தேவ சித்தம், அவர் உங்களுக்கு நியமித்த வேலை, பொறுப்பு, கடமை நிறைவேற்றும் போது இப்படி சுய பரிதாபத்தை என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. கடமை செய், பலனை எதிர்பாராது. உலகம் தான் சொல்லிட்டு போயிருக்கான்.
அல்லேலூயா. கரெக்டாக வரணும், பெர்ஃபெக்டாக நம்ம வேலையை முடிக்கணும், பிரைஸ் காட்னு என்ன செஞ்சிடணும். ஆண்டவர் சிலுவையில் அவர் தொங்கினதை பார்த்து யாரும் பரிதாபப்படுறதுக்கு அவர் விடவே இல்லை. அவர் அதை வெற்றியின் சின்னமாய் மாற்றுவதற்கு தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், செய்து கொண்டு இருந்தார். செல்ஃப் பிட்டி ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு வந்துடக்கூடாது. கடமையை நிறைவேற்றுவதற்கு தடையாது என்ன செஞ்சிடும், மாறிடும். அல்லேலூயா. போர் செய்வர்கள் இயேசுவை போட்டு பாடாப்படுத்தி சிலுவையில் அடித்து தொங்க விட்டாங்க. இப்போ இயேசு முதல் வார்த்தை பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களாம் விவரம் இல்லாத பச்சை பிள்ளைகளா? அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதான்? அவங்க நல்ல போர்ச்சவர்கள் தானே, நல்ல அடல் தானே, நல்ல திடகாத்திரமான மனிதர்கள் தானே. அவங்களுக்கு இவர் அடிக்கிறது தெரியாதா, இவரை பாடாப்படுத்துறது தெரியாதா? அது பரிசேயர், வேத பாரகர், சதுசேயர், இந்த மாதிரி இந்த ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இயேசு கிறிஸ்து சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ப்ராஃபஸியும் இப்போ கிராஸில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, கால்வரியில் ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்கு. அப்படிதானா? எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின்படி இது நடந்ததுன்னு ஒவ்வொன்றா என்ன செய்யப்பட்டிருக்கு, பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே பழைய ஏற்பாடை கரைச்சி குடித்த இந்த வேத பண்டிதர்கள்லாம் இயேசு வாழ்க்கையில் இதை நிறைவேறதை பார்க்கும்போது அவங்களுக்கு உடனே அவர் மேசியான்னு என்ன செஞ்சுருக்கணும், கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். ஆனால் அவங்க அதெல்லாம் அப்போ துணிஞ்சே என்ன செய்கிறாங்க, மனசை கடினப்படுத்தியே செய்கிறாங்க. ஆனால் நம்மால் என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று. இப்போ சாய்ஸு, மன்னிக்க போகிறீங்களா, பழி வாங்க போகிறீங்களா? நல்லா கவனிங்க. இயேசுநாதர் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு பாடத்தை சொல்லி தர்றாரு பாருங்க. நம்ம மன்னிக்க போகிறோமா, பழி வாங்க போகிறோமா? இயேசு அவர் பாடுபடும்போது தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நிருபங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், சத்தமிடாதிருந்த ஆட்டை போல இருந்தார். அவர் பதில் வையலையும். பாடுபடும்போது அவரை பாடுபடுத்தினவங்களை பார்த்து பயங்காட்டலையும், பயமுறுத்தலன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாடி முடியவா பிடிச்சி இழுக்க, தலையிலையா கொட்டுற, கண்ணை மூடிட்டு ஞான திருஷ்டிலையா யாருன்னு சொல்கிற, 3ஆவது நாள் உயிரோட வந்துக்கிற உன்னை என்ன பண்ணுற பாரு, அப்படி சொன்னாரா ஏசு? சொன்னார். கையை இழுத்து ஆணி அடிக்கும் போது அவன் எப்படி அடிச்சிருப்பான்? 2 காலை ஒன்றா வச்சு அடிக்கும் போது என் காலை இழுத்து நான் என் சீசர்களுக்கு காலை கழுவி தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுத்த ஒரு நபராகும். நீ ஏன் காலை பிடிச்சி ஆணியிலே அடிக்க, உன்னை பாரு நான் உயிரோடு வந்ததுக்கப்புறம் உன் உச்சந்தலையில் ஆணி அணிச்சிறேன். அப்படி ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. பாருங்களா, அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் அதான் ரொம்ப ஹைலைட்டு. அவங்க செய்கிறது யாருக்கு செய்கிறோம், ஏன் இப்படி செய்கிறோன்னு தெரியாமல் என்ன செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் தேவன் அனுமதித்தது, அது நடந்து தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சிலர் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டு இப்படிலாம் நம்மளை பாடாப்படுத்துவாங்க, கொல்லுவாங்க. சோதனைக்கு என் வாழ்க்கையில் ஏன்டா நீ உள்ளே உழுத்துட்டு இருக்க, ஏன் திரும்ப என் பொறுமையெல்லாம், அந்த மாதிரிலாம் சில கேரக்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ உடனே நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனால் வந்த சண்டை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, வரிஞ்சு கட்டிட்டு போயிடக்கூடாது. என்னை பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அல்லேலூயா. கடைசியா இப்போ இயேசு கிறிஸ்து கூட 2 கல்லர்களும் வலப்பக்கம் ஒருத்தன் இடப்பக்கம் ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். இயேசு நடுவில் இருக்கார். இப்போ எல்லாரும் அந்த வழியில் போகிறவங்களாம் தலையை துலுக்கி அவரை தூசிச்சாங்கன்னு பைபிளில் இருக்கு. போகிற வரவெல்லாம் ஏசுகிறான். அந்த பிரதான ஆசாரியர்கள் அந்த கூட்டம்லாம் பரியாசம் பண்ணுது, சோல்ஜர்ஸ்லாம் பரியாசம் பண்ணுறாங்க, வழிபோக்கர்கள் பரியாசம் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு கல்லனும் பரியாசம் பண்ணுறான். அல்லேலூயா. அப்போ இயேசுநாதர் காதில் விழுந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னது விழுது? எல்லாம் கிரிட்டிசிசம் தான். நல்ல வார்த்தையே ஒன்றும் விழலை, எல்லாம் அவரை குறித்த பொல்லாத வார்த்தைகளாக காதில் என்ன செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் ஒருத்தன் மெதுவாக பேசுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்கோங்க. ஆண்டவர் அவனை பார்த்து மெதுவாக சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பான். அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சத்தத்தையும் நீங்கள் கேட்க போகிறீங்களா? தேவையுள்ள ஒரு நபர் உங்களை பார்த்து பேசுகிறத நீங்கள் கேட்க போகிறீங்களா? அல்லேலூயா. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவர்கள் அல்ல, நம்முடைய நலனை விரும்புகிறவர்கள் அல்ல, நியாயமானவர்கள் அல்ல, நேர்மையானவர்கள் அல்ல. விமர்சனத்திற்கு பஞ்சமே இல்லை இந்த உலகத்தில்.
கருத்து கணிப்புகளுக்கு அளவே இல்லை. வாய்க்கு வந்தபடிலாம் என்ன செய்வாங்க, பேசுவோம். ஆனால் அதுக்கு மத்தியில் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட உதவிக்காக கேட்டால் உங்கள் காது அதுக்கு திறந்திருக்குமா? இப்போ இந்த மனுஷன் அந்த கல்லனை பார்த்து சொல்கிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், ஆனால் அவர் ஒரு நீதிமான், அவர் அப்படி என்ன செய்யாத பேசாதன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும். எப்படி கத்தியாக பேசியிருந்திருப்பான், மெதுவாக தான் பேசியிருந்திருப்பான். ஆனால் அந்த சத்தத்தை ஆண்டவர் லிசன் பண்ணுறாப்பா. ஆனால் இன்றைக்கி நம்ம எதை இருக்க லிசன் பண்ணுறோம்? என்னை புகழ், நீ அவன் என்ன அப்படி பேசிட்டா, நீ ஒரு வாரத்துக்கு 9 வாரத்தை நான் பேசாமல் நாக்க புட்டுங்கிற மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு கேள்வி கேட்டாலும் அப்படி கேட்காம நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா காதில் கேட்டதெல்லாம் கிரிட்டிசிசம், நம்மை பற்றின குறை, நம்மளை பற்றின தவறான கருத்து. உண்மையை சொல்லிட்டா பரவாயில்ல, அது தப்பு தப்பாக சொல்கிறான், இல்லாதது உள்ளதெல்லாம் சொல்கிறேன். அதனால தான் நான் கோபப்படுறேன். என் கோபத்தில் நியாயம் இருக்கா இல்லையா? ஏன்டே வந்து கேட்டா அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த சத்தத்துக்கு மத்தியில் தான் ஒரு சத்தம் எப்போவுமே ஏங்கி கொண்டு இருக்கிறது. என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, அன்பு பாராட்ட யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு துணையாக இருக்க யாருமே இல்லை, எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை, என் பாவ மன்னிப்புக்கு என்ன விமோச்சனன்னு எனக்கு தெரியாமல் நான் அலைஞ்சு தவிச்சிட்ருக்கேன். இப்படியெல்லாம் நம்மை சுற்றிலும் பல குரல்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த குரலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க? நம்ம குற்றப்படுத்தி தூஷிக்கிற அவங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது உதவிக்காக கூப்பிடுகிற அந்த சத்தத்திற்கு ரிப்ளை பண்ண போகிறீங்களா? 7 விதமான தேர்வு செய்யும் காரியங்கள் இந்த கல்வாரி பாடுகளை, மரணத்தை தியானிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு இதை கற்று தந்திருக்கிறார். நம்ம எதை தேர்வு செய்ய போகிறோம்? இதை வைத்துத்தான் நாம் சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுகிறோமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? எல்லாரும் தயவாக எழுந்து நின்று ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவசரமான நேரத்தில் ஜெபமா தூக்கமா அப்படின்னா ஜெபந்தான். தேவ சித்தமா சுய சித்தமானா தேவ சித்தம்தான். ஆவிக்குரிய முறையா அல்லது உலகத்திற்கு அடுத்த முறையானா ஆவிக்குரிய முறைகள் தான். தேவன் எனக்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றுவதா, மனிதனை பிரியப்படுத்துவதா என்று வந்தால் தேவனுடைய கிருபையினால் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவது தான். எனக்கு நியமித்த பாதையில் நடப்பதா அல்லது சுய பரிதாபத்தை சம்பாதிப்பதா அப்படின்னா எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நடப்பது தான். மன்னிப்பதா பழி வாங்குவதா அப்படின்னு வந்தா மன்னிப்பது தான். என்னை குற்றப்படுத்துகிற தூஷிக்கிற வார்த்தைகளை கேட்பதா அல்லது தேவையோடு இருக்கிற அந்த ஒரு சத்தத்தை கேட்டு உதவி செய்வதா என்று வந்தால் அந்த ஒரு சத்தத்தை கேட்டு உதவி செய்வது தான். இதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே சரியான தேர்வு செய்ய எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. புனித வெள்ளி ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அன்பு அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, இந்த வார்த்தை அவர்களுக்குள் பலத்த கிரியைகளை நடப்பிப்பதாக. துதிகர மகிமையை உமக்கே எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.